வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் நபார்ட். சரிங்களா, நபார்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நபார்ட்னா என்னென்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பேங்க்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் சி போஸ்ட்டுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணும். சரிங்களா, இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சம்பளம், என்ன ஏஜ் குரூப்புக்குள்ளே நம்ம இருக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஓகேவா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். எஸ்எஸ்எல்சி அல்லது மெட்ரிகுலேஷன் நம்ம சொல்லக்கூடியது மட்டும் படிச்சிருந்தாலே போதும். எனி ஸ்டேட் ஆர் ரீஜனல் ஆஃபீஸில் நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலே போதுமான அளவு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடியது. சரிங்களா, இதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், அதாவது நீங்கள் 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன், அதாவது நீங்கள் 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் எலிஜிபிலிட்டி ஜென்ரலுக்கு. சரிங்களா, அதே மாதிரி ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்காக இருந்தால் 15 வருஷம், அதாவது 30 வயசுலேருந்து 10 வருஷம் ஜென்ரலுக்கு, அதாவது 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இதே ஓபிசியாக இருந்துச்சுன்னா 30லேருந்து 13 வருஷம், அப்போ 43 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 30லேருந்து 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன், 45 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ எக்ஸர்வீஸ்மேனுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் சப்ஜெக்டிவ் அண்ட் மேக்ஸிமம் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. அண்ட் விடோஸ் அண்ட் டிவோர்ஸ்டு விமென்ஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வயசுலேருந்து 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன், ஸோ மொத்தம் 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வேலிட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. 30 கொஷின் 30 மார்க். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின் 30 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 30 கொஷின் 30 மார்க். நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 30 கொஷின் 30 மார்க். மொத்தம் 120 கொஷின் 120 மார்க். சரிங்களா, ஆனால் அவங்க நமக்கு அலோகேட் பண்ணக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். ஓகேவா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 120 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது போக பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அப்போ லாங்குவேஜ் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட்னால் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்களோ, அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜில் நீங்கள் கண்டிப்பாக மினிமம் பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா, அப்போ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னால் என்ன, நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட், இப்போ நம்ம தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். சரிங்களா, மினிமம் பேசிக்காக நீங்கள் கண்டிப்பாக அதில் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. சரி, அடுத்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்லாம் போட்டிருக்காங்க, நமக்கு எக்ஸாம் எங்கே அலோகேட் பண்ணுவாங்க, அந்த சென்டர்ஸும் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்கும் 1/4 ஆஃப் மார்க் வில் பி டிடக்டட் ஆஸ் பெனாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 4 கொஷின் தப்புனா ஒரு கொஷினை நீங்கள் கரெக்டானதுலேருந்து எடுத்துருவாங்க. அதாவது 1/4 மார்க் 0.25 மார்க்ஸ் வில் பி ரெடியூஸ்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ராங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யுவர் ஆன்சர் ஷீட். சரிங்களா, நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் 4 கேள்வி தப்புனா ஒரு கேள்விக்கான ஆன்சரை அவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா, இதுதான் மைனஸ் மார்க்கான டீட்டெயில்ஸ். ஓகே, அப்போ எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்போது அந்த சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா. இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும், அதாவது ஜென்ரல், ஓபிசி இந்த மாதிரி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ 450 ரூபா, இன்டிமேஷன் சார்ஜ் 50 ரூபா, மொத்தம் 500 ரூபா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி. சரிங்களா, ஸோ அதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகே. அப்போது நமக்கு எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க பார்க்கலாம். அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் அப்போயே சொன்ன மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ். சரிங்களா? நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு பக்கமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. மொத்தம் 2லேருந்து 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுடைய நேட்டிவ் பிளேஸு அல்லது நேட்டிவ் பிளேஸ் பக்கத்தில் எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா இதுக்கான சீட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்திலே கிடைக்கும். ஓகே? ஏன்னா அப்ளை பண்ணுறவுடைய நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகே? ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸு எந்தெந்த ஸ்டேட்டுக்குலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஓகே? அதாவது மொத்த ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேக்கன்சிஸு, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 1 வேக்கன்ட்டி, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு ஒரே ஒரு வேக்கன்சி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சி. சரிங்களா? இது போக மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 5 வேக்கன்சிஸ் தான். அதாவது எஸ்டிக்கு மட்டும் வேக்கன்சி இல்லை, அதர்வைஸ் எல்லாருக்குமே வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமே 5 வேக்கன்சி தான் நினச்சி விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த 5 வேக்கன்சியுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிபிக்கு 3 வேக்கன்சிஸ் பிரிஞ்சிருது, அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேனுக்கு 19 வேக்கன்சிஸ், அதுக்கப்புறம் மொத்தமாக இது எல்லாமே ஓவரால் கேட்டகரி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனில் டிசபிலிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வேக்கன்சிஸ் பிரிஞ்சிருது. சரிங்களா? ஓவரால் இப்போ ரிசர்வேஷன் போக பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. எக்ஸாமும் அவ்வளோ டஃப்பாக இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது, மொத்தமே 5 வேக்கன்சி தான், நம்மளுடைய கேஸ்ட் ரிசர்வேஷனில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கன்ஃபார்மாக அந்த ஒரு வேளை உங்களுக்கு தான் நினச்சி அப்ளை பண்ணி கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க. டிலே பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.